தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன் என்கின்ற எம் பாட்டன் பாவேந்திரர் பாரதி தாசன் அவர்களின் வரிகளுக்கேற்ப வீட்டிருக்கின்ற சொந்தங்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் இப்பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தேர்தல் வந்துருச்சு. யாரு வாக்குக்கு அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்திடுவோம் அப்படின்ற சிந்தனையில இருக்கீங்களா? கொஞ்சம் காது கொடுத்து கவனிச்சு கேளுங்க. உங்க மனசுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கே நீங்க வாக்கு செலுத்துங்க. நாங்க வாக்கு கேட்டு வரல, எதிர்கால சந்ததிகளின் வாழ்க்கையை கேட்டு வர்றோம். போடுறதும் போடாதது அது உங்க விருப்பம். ஆனால் அம்பேத்கர் சொல்கிறார், என் அன்பானவர்களே, அவன் அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ந்தெழுந்து போராடுவான் என்கிறார். அவர் சொன்னதுக்காக வந்திருக்கோம், அவ்வளவுதான். இந்த பகுதியில் எல்லாரும் இலவசமா வேட்டி சேலை வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கலைன்னா திமுக காரங்கள்ட்ட கேட்டு வாங்கிருங்க. ஹாட் பாக்ஸ் வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட் பாக்ஸ் வாங்காதவங்க எல்லாம் திமுக கழக உடன்பிறப்புகளை கேட்டு வாங்கிருங்க. அண்டா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் வாங்கலைன்னா இப்பயே தேர்தலுக்கு முன்னாடியே வாங்கிருங்க. ஏன்னா இவங்க சொல்றது எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்படிதான் சொன்னாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொன்னாரு, அந்த வகையில கேஸ் சிலிண்டருக்கு சமையல் எரிவாயுக்கு 100 ரூபாயை குறைப்போம் அப்படின்னாரு. 100 ரூபாயை குறைப்போம்னாரு. குறைக்கவே இல்லை. நீட் தேர்வை எப்படியா ஒழிப்பீங்க அப்படின்னா, வெக்கமான ரோசம் சூடு சொரணை இருக்கிறவங்களுக்கு தான் நீட் தேர்வை ஒழிக்கிற ரகசியம் தெரியும்னாரு. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், ஐயா உதயநிதி ஐயா உங்களுக்கு வெக்கமான ரோசம் சூடு சொரணை இல்லையா அப்படி நாங்க கேட்க மாட்டோங்கய்யா. கேட்டா காவல்துறையை வச்சு நீங்க என்ன செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க கேட்க மாட்டோம். இந்த காவல்துறை இருக்குல்ல, இந்த காவல்துறைக்கு ஒரு தன்மை இருக்கு. இது என்ன செய்ய தெரியுமா? இந்த காவல்துறை இந்த அப்பாவி மக்கள் இருக்கான் பாரு, எவனாவது வண்டியில பாவப்பட்டு எவனாவது போவான், அவனை பிடிச்சி அடிக்கிறது. லைசன்ஸ் இருக்கா அடிக்கிறது, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, வயிறு இருக்கா, மட்டன் எல்லாத்துக்கும் அடிக்கிறது. 1998 இந்த நாட்டுல ஒருத்தரை தூக்குல போட்டாங்க, ஆட்டோ சங்கர்ன்றவன். அவனை ஏன்டா தூக்குல போட்டீங்கன்னு கேட்டா, அவன் அயோக்கியங்க, அவன் கொலைக்காரங்க, அவன் கொள்ளக்காரங்க. சரிங்க, அயோக்கியம் கொலைக்காரன் கொள்ளக்காரன் எல்லாம் தூக்குல போடணும்னா திமுக ஒருத்தர் இருக்க முடியுமா? திமுக ஒருத்தர் இருக்க முடியுமா? செந்தில் பாலாஜியை விட ஒரு ஊழல்வாதி இருக்காரா? இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மேல, அமைச்சர் மேல வழக்கு இருக்கு. வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்ந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. கவனத்துல இருக்கணும். இப்படிதான் ஒருத்தர் செந்தில் பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு, என்னைய தொட்டு பாரு தூக்கி பாருனாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி ஒரு ஆட்சி, இந்த கேவலமான ஆட்சி, இந்த திராவிட ஆட்சி. மீண்டும் நாங்க இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அறவே ஒழிச்சிருங்க. ஒரு இந்த 5 வருஷம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடந்த சில சம்பவங்களை பட்டியல் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அப்புறமா நீங்க வாக்கு செலுத்துங்க. நீங்க போட்டா போடுங்க, போராட்டி போங்க, அது உங்க விருப்பம். நாங்க திரும்ப சொல்றோம், எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையை கேட்டு வரோம். உங்க வாக்கை கேட்டு வரல, வாழ்க்கையை கேட்டு வரோம். பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் மலத்தை கலந்தது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. திமுக நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை பாலியல் தொழிலில் தள்ள பார்த்தது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணம், மரக்காணம் கள்ளச்சாராய மரணம், திருப்போணம் அஜித்குமார் உள்பட நேற்று இந்த வாரம் இறந்த தம்பி உள்பட 26 லாக்அப் டெத்து. அந்த வகையில திமுக திராவிட முன்னேற்ற ஆட்சி லாக்அப் டெத்துகள் நடக்காம நாங்கள் பார்த்துக்குவோம். அப்படி நடந்த காவல்துறை மேலே நாங்கள் வன்மையாக நடவடிக்கை எடுப்போம் சொன்னாரு. ஸ்டாலின் சொன்னாரு, 26 பேர் செத்து போயிருக்கான் லாக்அப் டெத்து. காவலர்கள் படுகொலை, கோவை கார் குண்டு வெடிப்பு, சென்னை ஏர் கோவில் 5 பேர் செத்து போயிட்டான். கரூர் கூட்ட நெரிசல்ல விஜய பார்க்க போய் 41 பேர் வரணும். அறநிலையத்துறையில ஊழல், திருப்பரங்குன்றம் பிரச்சனை, மண் அள்ளுவதை தடுத்த விஓவை அலுவலகத்திலே பூந்து வெட்டி இருக்கிறான். எப்படிப்பட்ட கேடுகட்ட கேவலமான நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஒரு விஓ மண் அள்ளுறத தடுத்திருக்காரு. தடுத்த விஓவை அலுவலகத்திலே
வச்சிருக்கான். ஆட்சி சட்ட ஒழுங்கு என்ன மயிரில் இருக்குன்னு நீ பாத்துக்க. இதுக்கெல்லாம் காவல்துறைக்கு ரோசம் வராது, கோவம் வராது. நாங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டா கூட்டத்தை முடிச்சுட்டா உடனே கோவம் வந்துடும், வழக்க போடுறது. ஏன்னா இழிச்சோம் பயிலுங்க நாங்க தானே. காலம் பதில் சொல்லும், பொறுமையா இருங்க. நாங்கெல்லாம் பயந்து இந்த வேலைக்கு வந்து நிக்கல, உயிரை மயிரா வந்து சாக துணிச்சுதான் இங்க வந்து நிக்கிறோம். அதனால காவல்துறை வந்து நீங்க எவன் திருட்டு பயலோ, எவன் மொள்ள மாதிரி பயலோ, எவன் அயோக்கிய பயலோ, எவன் ஊழல்வாதியோ அவனை நீங்க இந்த சட்டத்துக்கு உட்படுத்தி தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டு போட்டு மக்கள் பிரச்சனைக்காக போராடுற எங்க மேல நீங்க வழக்க போடுறது? மக்கள் பிரச்சனைக்காக எங்க மேல இருக்கிறவங்கள குடும்ப பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்படுத்துறது. இப்படிப்பட்ட முறையை வந்து காவல்துறை கைவிடணும்னு அன்பா நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். அப்பாவி மக்களை ஏமாற்றி கிட்னி தருவது இதுவரை தமிழகம் கண்டிராத 2021 இருந்து 2023 வரை 3 வருஷம் திமுக ஆட்சியில 71,000 கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு. திமுக நிர்வாகி சாபர் சாதிக்கு போதை பொருள் கடத்தியதன் மதிப்பு 2000 கோடி ரூபாய். 2000 கோடிக்கு இந்த பகுதி மேல, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யாராவது சொல்லுங்க எத்தனை சைபர் வரும்? 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு திருட்டு போய திமுகவை சேர்ந்தவன் போதை பொருள் கடத்திருக்கான். அவனை இன்னும் திமுக தான் வச்சிருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஆட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க? வாக்கு செலுத்துறதுலாம் செலுத்திட்டு அப்புறம் தண்ணி வரலன்னு குடத்துக்கிட்டு ரோட்ல உட்கார்றது, அப்புறம் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நிர்வாகத்தை கேள்வி வைக்கிறது. ஓட்டு போட்டது நீயே, போட்டதுக்கு அப்புறம் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எவனும் சரியில்லை. ஒரு 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 மன நோய் இருக்கு இந்த மக்களுக்கு. எவனுமே சரியில்லைங்க, அவனும் திருட்டு பையங்க, இவனும் திருட்டு பையன். அப்ப நீ திருட்டு பையன் தானே, அதை ஒத்துக்கிறியா? உன் பிள்ளை அவனும் திருட்டு பையன் தானே, அதையும் ஒத்துக்கிறியா? திமுக ஆட்சியில் இருந்தது அவன் திருட அப்படி சொல்லு, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தது அவன் திருட அப்படி சொல்லு. ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வராத நாம் தமிழரை பார்த்து எல்லாரும் திருட்டு பையன் சொல்றத இன்னையோட கைவிட்டு. திமுக நிர்வாகி சையது இப்ராஹிம் 70 கோடி மதிப்பிலான போதை பொருள் கடத்தி இருக்கிறது. இந்த திமுக ஆட்சியில் 360 கோடி மதிப்புள்ள கொக்கைன் கடத்தி மாட்டிய ஜயானுதீன் நவாஸ் என்னும் திமுக நிர்வாகிகள் மாட்டியது இந்த திமுக ஆட்சியில. அதுபோக ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கோம் வாய்களே பேசுறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இதுல இருந்தே தெரிய வேணாமா உங்க ஆட்சியில லட்சணம்? 1 லட்சம் பிரச்சனை இந்த மண்ணில இருக்கு. வந்தது 1 லட்சம் பிரச்சனை, வெளியே வராதது இன்னும் எத்தனாயிரம் லட்சம் பிரச்சனைன்றத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். தினம் போராடுறதே இந்த ஆட்சியில ஒரு அங்கமா இருக்கு. இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் மாத்தணுமா நீ முதல்ல வாக்க மாத்தணும். நாங்க பரம்பரையா திமுக, நாங்க பரம்பரையா அதிமுக அப்படின்ற மனநோயை விடு. கலைஞர் மகன் அழகிரியா திமுக இல்ல, அது முதல்ல தெரிஞ்சுக்க. இன்னும் மனநோயாளி மாதிரி நாங்க பரம்பரையா திமுக, நாங்க பரம்பரையா அதிமுக. நீ திமுக ஓட்டு போட்டா, அண்ணா திமுக ஓட்டு போட்டா அமைச்சர் குடும்பத்துல இருக்கிற மயங்க நல்லா வாழ்வாங்க. உன் குடும்பத்துல இருக்கிற உன் பிள்ளைக்கு என்ன நிலைமைன்னு பாரு. எல்லாருக்குமே சாவு இருக்கு. அமைச்சர் செத்து போயிட்டா அவரோட பிள்ளை நாளைக்கு அமைச்சர், நீ செத்து போயிட்டேன்னா உன் பிள்ளை நாளைக்கு நடுத்தருவுல தான் நிக்கணும். கவனத்துல வச்சுக்க, வாக்கு செலுத்து. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல். மதுரை மாநகராட்சியில் மட்டும் 200 கோடி ஊழல் என்றால் 38 மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். எத்தனாயிரம் கோடிய இந்த திருட்டு பய கொள்ளையடிச்சு பண்ணி பாத்துக்க. மதுரை மாநகராட்சி மட்டும் 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. KN நேரு துறையில மட்டும் 2000 கோடி ஊழல் நடந்திருக்கு. பல அமைச்சர்கள் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கு இருக்கு. அதுல மாண்புமிகு மரியாதைக்குரிய உயர்திரு கண்ணியத்துக்குரிய போட்டதற்குரிய பெருமைக்குரிய ஐயா ஐபிரிய சாமி மேலேயே வழக்கு இருக்கு. தரக்குறவா பேசிடக்கூடாதான் காவல்துறை சொல்றாங்க. டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேல திருட்டு பயிலுங்க, திருடுறானுங்க. 1000 கோடியில டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கு. 4000 கோடி பேங்க் கதகதையா விட்டாரு திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பொது கழிப்பறையில ஊழல் செஞ்சிருக்கா. மக்கள் போற கழிப்படத்துல கூட கொள்ளையடிச்ச வேண்டாம் திமுக. பிஜிஆர் ஊழல், டிரான்ஸ்பாரம் ஊழல், நியூட்ரிஷன் கிட் ஆஸ்பத்திரியில கொடுக்கறான் பாரு, மருத்துவமனையில வாழ மக்கத்து போய் அரசு மருத்துவமனைக்கு போறான் பாரு, அவனுக்கு கொடுக்கற நியூட்ரிஷன் கிட்ல ஊழல் பண்ணிருக்கான். எப்படிப்பட்ட ஆள் பாத்துக்க. பொங்கல் தொகுப்புல ஊழல், இலவச வேட்டி சேலையில ஊழல், மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை. இதெல்லாம் போதாதுன்னு நம்மால
1947ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு. 1950ஆம் ஆண்டு இந்த நாடு குடியரசுன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப இருந்து 2021 வரைக்கும் 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன். இப்ப 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன். இதனால உனக்கு என்ன எனக்கு என்னன்னு கேக்குறியா? இந்த கடனை பூரா ஸ்டாலின் நம்பியோ எடப்பாடி நம்பியோ கொடுக்கல. இந்த மக்கள் வரி கட்டுவான்னு நம்பி உலக வங்கி கொடுத்திருக்கு. இது எப்படி வரி வாங்குவான்? இந்த 10 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பான்? சொத்து வரியை ஏத்துவான், சாலை வரியை ஏத்துவான், கட்டண வரியை ஏத்துவான், எல்லாத்தையும் ஏத்துவான். உன் தலையில தான் விடிய வைப்பான். அதனால இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. கேளுங்க, காது கொடுத்து திரும்ப திரும்ப அமைச்சர் பேசுறத கேட்டுட்டு மன நோயாளிகள் மாதிரி யார் 500 கொடுக்குறாங்க 1000 கொடுக்குறாங்க மாசம் அதிகமா செலுத்துறாங்க முறையை ஒழிச்சுட்டு நேர்மையான தூய்மையான எங்களை போல பிள்ளைகளை இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத எங்களை அமைச்சு பாருங்க. நாங்க சரியா செஞ்சா வாக்கு செலுத்து, இல்லையா அடுத்த முறை வாக்கு செலுத்தாத, அவ்வளவுதானே. நாங்க இந்த முறைதான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டு வருவோம். நாங்கள் சட்டமன்றத்திற்குள் எங்க அண்ணன் சைமன் ஜஸ்டின் நுழைந்து விட்டார் என்றால் அடுத்த முறை இந்த போது வாக்கு சேகரிக்க வரமாட்டோம். நாமினேஷன் மட்டும் தாக்கல் பண்ணி வீட்டிலே உட்கார்ந்து. ஏன்னா எங்கள் அண்ணன் செய்வதை பார்த்து விட்டு நீங்களாக தன்னெழுச்சியாக எங்களுக்கு வாக்கு செலுத்தும். அப்படி ஒரு நிலையை நாங்கள் வைப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.